அதிசயங்களின் தேவனாக கடந்து வந்திருக்கிறாரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நம்மை மறவாத தேவன். அல்லேலூயா, நம்மை விட்டு விலகாத தேவன். இன்றைக்கு மாறாதவராய், உன்னதமானவராய், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவராய் கடந்து வந்திருக்கிறபடினால் ரெண்டு கையும் பரலோகத்தினராக உயர்த்துங்க. எல்லா கண்ணை மூடுங்க. அல்லேலூயா, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன். அல்லேலூயா, நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறாரே. அந்த திரியேக தேவனுக்கு, இயேசு மகாராஜாவுக்கு எல்லா ரெண்டு கையும் உயர்த்தி அல்லேலூயா எல்லாரும் வாய் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், கோடி துதிபலிகளை செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம் சொல்லி எல்லாரும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளின் நாயகரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனைகளில் ஆச்சரியமானவரே, செயல்களில் மகத்துவமானவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி நல்லா வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா கர்த்தரை உயர்த்தி மயப்படுத்துகிறோம். அல்லேலூயா, ஓ ரபாலபா ஷியாந்தனராதி கபாலபரபரபரபரபா நல்லா வாயை திறந்து அல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மௌதி ஹந்தியான் ஆஷேலாதா ரிவியா கரபாலா உஷபா நவாதியா கராதி கபு சந்தனரபா. அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றி புகழும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், புகழுக்கு பாத்திரர், துதிகளுக்கு பாத்திரர், தோத்திரங்களுக்கு பாத்திரராய் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறபடினாலே உன்னதமானவரை உயர்த்துகிறோம், பரிசுத்தம் உள்ளவரை உயர்த்துகிறோம் சொல்லி எல்லா கர்த்தரை உயர்த்தி மயப்படுத்துங்க. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா வாயை திறந்து நல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம், பரிசுத்தம் உள்ளவருக்கு மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஏக சக்கராதிபதி, யூத ராஜ சிங்கத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கோடி 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 நன்றி பலிகளை துதிபலிகளை செலுத்தி தகப்பனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுகத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடோ, சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடோ. நீடிய பொறுமை வரும், அது நிரந்தர அமைதி தரும். ஓ நீடிய அது நிரந்தர அமைதி தரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுகமாய்
வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார் பெயர் புகழாமே இயேசுவின் நாமத்துக்கே கிறிஸ்து வளரட்டுமே எனது மறையட்டுமே. ஓ கிறிஸ்து ஊழியம் செய்திடலாம். சுகத்தை சாகடித்தார் கண்களோடு சுகமாய் உன்னையே வெறுத்து விட்டார். ஓ சுகத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். நாளைய தினம் குறித்து கலங்காதே காத்ததுவார் நடத்திடுவார். அமே இதுவரை காத்ததுவார் உன்னையே பொறுத்து விட்டார். சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே பொறுத்து விட்டார். சுகமாய் வாழ்ந்திடலாம். சேர்த்து வைக்காதே இருடன் பறித்திடுவார். சேர்த்து வைக்காதே இருடன் பறித்திடுவார். கொடுத்திடு கர்த்தருக்கு கொடுத்திடு கர்த்தருக்கு உன்னையே வெறுத்து விட்டார். ஊழியம் செய்திடலாம். சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார். சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். தன்னலம் நோக்காமே பிறநலம் தேடிடுவோம். சசிகுமார் தன்னலம் நோக்காமே இயேசுவில் இருந்த சித்தை ஆமென். இயேசுவில் இருந்த
கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சத்தமா கண்ணமணி உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகரித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகரித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதராய் சிந்தையே மாறிவிடு, சிலுவை சுமப்பதராய் சிந்தையே மாறிவிடு, நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகரித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகரித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். பேர்ப்புகள் ராமே இயேசுவின் நாமத்திலே ஆமென். பேர்ப்புகள் நாமே, இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே, ஆமாப்பா இருந்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டார், ஆமென். ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகரித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். ஆமென். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகரித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, ஓ எங்கள் சுயத்தை நாங்கள் சாகரித்து உங்கள் நாமத்தை மையப்படுத்தும்படி ஆவியானவர் கிரியை செய்யுங்கப்பா. ஹalleluya. ஓ ரபலபர கபலபரபலபரபல. ஆமென் 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 ஆமென். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. ரெண்டு கையும் பரலோகத்திற்காக உயர்த்தி எங்க பேர் புகழலாம் வேண்டாம்ப்பா, உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுத்தப்படட்டும், உங்க வல்லமை மட்டும் விளங்கட்டும், உங்க அற்புதங்கள் மட்டும் விளங்கட்டும். நீங்க மாத்திரம் உயர்ந்திருக்கும்படி நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். ரெண்டு கையும் உயர்த்துங்க, ரெண்டு கையும் உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. தோத்துறோம். நம்ம பேர் பீத்தலாகணும் தான் நம்ம எல்லாம் விரும்புகிறோம். நான் இந்த சுயம், நான் மேலே வரணும், நான் உயரணும். தோத்துறோம். இயேசுவின் நாமம் நம் மூலமாக உயரட்டும். ஹல்லேலூயா.
அப்பாவுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படுத்தப்படணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறிவிடும். அல்லேலூயா. சிலுவை இல்லைன்னா நம்ம சிந்தை மாறாது, நம்ம புத்தி மாறாது. தோத்திரம். தாவீதையா சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்பதான் தெரியும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு அப்படின்னு அப்பதான் தெரியும். ஆண்டவர் அதுக்காகவே நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிப்பார். வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால் நினச்சிக்கிறாத, பால்டாயிலும் வெள்ளையாக தான் இருக்குது. அது விஷம் நிறைந்ததுன்றதை மறந்துடக்கூடாது. ரெண்டு கையும் உயர்த்தி, அப்பா புறாக்களை போல நாங்கள் கபடற்றவர்களாக, பாம்பை போல நாங்கள் வினா உள்ளவர்களாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடத்துகிற பாதையில் பொறுமையோடு இருக்க ஆவியானவர் பலன் தாங்க. வேற ஒன்றும் வேண்டாம், கிருபை தாங்க. உங்கள் கிருபை கிடைச்சிட்டா அந்த பாதையில் நம்ம தாண்டிடலாம், அந்த உபத்திரவத்தை மேற்கொள்ளலாம், அந்த நிந்தையை சீண்டு போயிடலாம். அந்த கிருபை இல்லாதனால தான் உட்காந்து ஒரே தலையை விரிச்சு போட்டு ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கிறோம். கிருபை இருந்துச்சுன்னா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் அவரை நம்புவேன். என் நேசர் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ ரபா கபா லபா ரபா லபா ரபா கபா और संतला राधी कबा लबो मेको दिया पूरा दा सत्ता नमा कबो. हालेलुया हालेलुया. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Glory to God. என்ன வந்தாலும் நம்புவேன், என்னை சர்மி பாரே. வாக்கை விட்டாலும் ஏன் சொல்வது எனது சொல்வை. அகல ஆன உயரமா என்ன வந்து கொண்டா. அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். காக்கும் நல்ல மீட்பர் உண்டெனக்கு, காக்கும் நல்ல மீட்பர் காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் வந்தது காலத்தில் ஆவி குறைவதா. நிற்பரு வீர பலத்தால் சத்துருவை வென்றே. யாவும் நீங்கிட்டு இயேசுவை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசுவை காக்க வல்லார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசுவை காக்க வல்லார். ரெண்டு கையை உயர்த்தி காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு,
காத்திடுவார். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பங்கள் கலங்காதபோம். இன்பத்தை தோன்றும் சோதனை வாரும் வேளையே சொற்கேட்கும் செவியே பாரத்திலிருந்து காக்கவல்ல சத்தமே பாரத்திலிருந்து சைத்து காக்கும் தலைக்கு மேல கைகளை தட்டி எப்போது காக்க வல்ல தேவே நல்ல கரங்களை தட்டி ஏமே சொந்து போகாதே, மனம் தளர்ந்து விடாதே. என்ன வந்தாலும் நம்புவே என்ன மீட்பரே யார் கைவிட்டாலும் பேசும் சொல்வே எனது இயேசுவை அகல ஆள உயரமா என்னால வந்து கொண்டார் என்னை ரெண்டு கையை உயர்த்தி என்ன அப்பா கையை பிடிச்சுக்கிட்டு கையை உயர்த்தி காக்கும் காத்திடுவா
இதோ இஸ்ரவேலை காக்கிறவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன் வலை பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அப்படியே பக்கத்துல கையை உயர்த்தி பிடிங்க பாப்போம். அப்பா, உங்களை ஆராதிப்பதை போல ஒரு ஆனந்த பாக்கியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுப்பா. உங்க சமூகத்துல பரிபூரண ஆனந்தமும் உங்க வலது வாசத்துல நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த அபிஷேகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலையில வந்த எல்லா விசுவாசிகளும் நம்ம ஆராதனைக்கு வரணுப்பான்னு சொல்லி கண்ணை மூடி நல்லா கையை உயர்த்தி பிடிச்சு இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கண்ணை மூடி யாரு கண்ணை திறக்காத. சக்தி தோற்று போகும்படியாய், அவன் கிரிகள் அழிக்கப்படும்படியாய், அவன் வல்லமைகள் முறிக்கப்படும்படியாய். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே காலை அதிகால ஜெபத்துல கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுக்கணும். ஹல்லேலூயா. முழு சபையும் அதிகாலை ஜெபத்துக்கு ஓடி வரணும். நல்லா கையை உயர்த்தி பிடிங்க பாப்போம். தோத்தம். நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேணும்னா அதிகாலையில் நீ வந்து பாரு, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஜெயம் உண்டாயிரும். ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்த பரிசுத்தவான்கள் ஒருத்தரும் தோத்து போகல, ஒருத்தரும் தோத்துடல. ஜெயத்தை ஆவியானவரே கொடுத்து கொண்டிருந்தார். அப்பா, அந்த அதிகாலை ஜெபத்தில் ஒரு எழுப்புதல் எங்க சபைக்குள்ள வரட்டும். ஒரு ரிவாமேஷன், ஒரு ரிவைவல் எங்க சபைக்குள்ள ஊற்றப்படட்டும். ஆவியான இந்த கிருபை தாங்கப்பா. தோத்திரம். அந்த நேரத்தில் தான் நல்லா பெட்ஷீட்டை காலு தலை தெரியாம இழுத்து மூட வைக்கிறான் பாருங்க பிசாசு. அப்பா பாப்பா, என்ன சுகமா தூக்கம் வருது தெரியுமா? அந்த 4:30 மணிக்கு மேல தோத்திரம். அதுக்கு பிறகுதான் பிசாசு நல்லா சமுக்காலத்தை போட்டு ஒரே மூடிறான். ஆவியானவரே, அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள இன்றைக்கு ஊற்றப்படட்டும். அதிகாலை என்னை தேடுறவங்க என்னை கண்டடைவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு ஊற்றுங்க, அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரம். உண்மையாவே நாளைக்கு காலைல நான் வரணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் பிளான் பண்ணுறீங்க? நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு முடிச்சிடறேன். 7:30க்குள்ள கையை கீழே போடுங்க, கையை கீழே போடுங்க. எத்தனை பேர் வர்றதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எனக்காக இல்லை, உனக்காக, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அதுக்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நாளைக்கு காலையில் நான் வர்றேன், ஆண்டவர் சன்னிதானத்துக்கு ஓடி வருவேன். நீங்கள் வேணா வந்துக்கங்க பாஸ்டர், நமக்கு அதுக்கும் வாட்டப்படவே படாதுன்னு குத்துக்கள் மாதிரி இருக்கிறீங்க. பார்த்தீங்களா என்ன சூப்பர்? பார்த்தீங்களா எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? கண்ணை மூடு, கண்ணை திறக்காத. ஆவியாவுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, கை வேதி காட்டுங்க. நாளைக்கு காலையில் ஹல்லேலூயா 5:30 to 7:30, 5:30 to 7:30 எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தோத்திரம். வரணும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் எழும்ப முடியலையே. என்ன பண்ணுறது? எழும்பித்தான் ஆகணும். வெற்றி வேணும்னா எழும்பித்தான் ஆகணும். தோல்வி வேணும்னா படுத்து தூங்கிக்க. தோத்திரம். கர்த்தர் அந்த கிருபையை தரும்படி எல்லா 2 கையும் உயர்த்துங்க பார்ப்போம். எனக்கு இந்த கிருபையை தாங்கப்பா, எனக்கு இந்த அபிஷேகம் தாங்கப்பா, எனக்கு இந்த வல்லமை தாங்கப்பா. கேளு கேளு கேளு. ஆவியானவர் இந்த அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வந்து பாரு, வந்து பாரு. ஆமென், ஆமென். மோசேயும் தீர்க்கதரிசிகளும் ஆமென் எழுதியிருக்கிறவரை கண்டோம், கண்டோம்.
தோத்திரம். நத்தானியல்கிட்ட போய் சொல்றாங்க, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ? வந்து பாரு, வந்து பாரு, இதிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டவர் இந்த கிருபைகளை தந்து அபிஷேகம் தந்து தாங்கி நடத்தும்படி நிறைய பேர் இப்போ அதிகாரில் வந்தவங்க இப்போ ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஏன்னா சமையல் பண்ணணும், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஆணியை பண்ணு. உன்னை வேண்டான்னு சொல்லலை, அதன் மத்தியில் தேவ சமூகத்துக்கு ஓடிவான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த கிருபை தரும்படி மகள் கிரேஸ் ரொம்ப நாள் அதிகாலை ஜெபத்துக்கு வரவே இல்லைல்ல நீ. அவர் போயிட்டாரு, அவர் போனதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜெபம் நீ தான் ஜெபம் ஒப்பு கொடுத்து ஜெபம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பார்ப்போம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நல்ல அப்பா ஜெப வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளிலே கூட ஆண்டவரே, ஆமென். ஏசப்பா காலையில் வந்த எல்லா விசுவாசி குடும்பங்களும் ஆண்டவரே இந்த மாலை ஆராதனையில் கூட வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா இந்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா வசனம் கிடைக்காத கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம் என்பதை ஒரு உணர்வுள்ள ஆவியை ஒவ்வொரு மத்திலும் கொடுக்க செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சோர்வின் ஆவிகளும், பலவீனத்தின் ஆவிகளும், தூக்க மயக்கத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே ராத்திரி வேளையிலே கட்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, எல்லாவற்றுக்கும் ஆலயம் தாம் தீர்வு என்பதை உணரணும் ஆண்டவரே. அப்பா என் தகப்பனே, அதிகாலை தோறும் நடக்கிற எல்லா ஜெபங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. இயேசப்பா எங்கள் நிர்விசாரத்தின் ஆவிகளை நீர் எடுத்து போடுங்க ஆவியானவரே. என் தகப்பனே, அதிகாலை தோறும் தேடுகிற ஒரு உணர்வுள்ள பிள்ளைகளாம் பாதத்திலே வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா கட்டுகளிலிருந்தும், எல்லா சிறையிருப்பிலிருந்தும் விடுதலை இந்த அதிகாலை வேளையிலே கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அப்பா, உம்மை போல் ஒரு நல்ல தகப்பன் இந்த உலகத்திலே யார் உண்டு ஆண்டவரே? உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பதை போல் நல்ல பாக்கியம் இந்த உலகத்திலே எது உண்டு ஆவியானவரே? உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஆராதனைக்குரிய மகிமை இந்த ஆலயத்திலே நீர் அப்பா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா எல்லா ஜெப வேளைகளும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வாரம் முழுதும் ஆண்டவரே இயேசப்பா நீர் பலமாய் ஆலயத்திலே ஒவ்வொரு ஜெபங்களிலும் நீர் இறங்கினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஒவ்வொரு நேரங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசி குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா. விசுவாசி குடும்பங்களுக்கு விரோதமாய், ஆலயத்துக்கு விரோதமாய், தகப்பனாருக்கு விரோதமாய், தாய்க்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், எல்லா எல்லா சாத்தானின் சகல கிரிகளும், மந்திர தந்திர ஆவியின் கிரிகளும், எல்லா அப்பா சூனியத்தின் கிரிகளும் ஆண்டவரை, எல்லா பொறாமையின் கிரிகளும், வன்கண் கிரிகளும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த ராத்திரி வேளையிலே கட்டுகிறோம் ஆண்டவரே. விளங்க ஜெபிக்கிறோம். அபிஷேக நாதரின் கரம் ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளும் இறங்கட்டும். ஒவ்வொருக்குள்ளும் ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. நேரிறங்கிய அற்புதங்களை செய்யும் கிறிஸ்துவின் பற்றி நாம் திருக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கைகளை தட்டி நம்ம தேவனுக்கு எல்லாரும் மகிமை செலுத்துங்க பாப்பா, உற்சாகமா. ஆமென். உட்காருவோம். Glory to God. இந்த ஆசீர்வாதமான பரலோக மனமகிழ்ச்சியின் மாலை விசேஷித்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு மகாராஜாவின் அற்புதமான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் உண்மையா தலைக்கு மேல கைத்தட்டி கத்திர மயப்படுத்துங்க. சந்தோஷமா இல்லைன்றே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உட்காந்துருக்க பாருங்க முன்னாடி, இவ்வளவு நேரம் நாங்கள் பாடிட்டு தானே வந்தோம் பாஸ்டர். நல்லா உற்சாகமா கையை தட்டி கத்திர மயப்படுத்துங்க.
கர்த்தர் நல்லவர். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:1-2. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Praise the Lord. யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறார். நம்மை யார் சிருஷ்டித்ததோ அவர்தான் நம்மை உருவாக்க வேண்டும். எப்படி உருவாக்குகிறார்? உபத்திரவங்களை கொடுத்து, போராட்டங்களை கொடுத்து, நிந்தைகளை கொடுத்து, அவமானங்களை கொடுத்து, பலவிதமான துன்பங்களை கொடுத்து, பலவிதமான பாடுகளை கொடுத்து, சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள கொண்டு போய் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். நம்மை உருவாக்குகிறார். பரிசுத்தவான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே அப்படிதான் தேவன் அவரை உருவாக்கினார். பதினேழு வயசு வரைக்கும் வீட்டை விட்டே வெளியே போகாதவருங்க. வீட்டை விட்டே வெளியே போல. முதல் முறையாக அப்பா அனுப்புறார். அப்பா அனுப்புன நோக்கம் வேற, ஆனால் கர்த்தர் செய்த காரியம் வேற. அப்பா நோக்கம் என்ன தெரியுமா? போற வழியிலேயே துஷ்ட மிருகங்கள் இருக்குது, ஓநாய்களின் கூட்டம் இருக்குது, கரடி, சிங்கம், புலியெல்லாம் இருக்குது. யாருப்பா அது பின்னாடி? ஹலோ, ஏய், யார் நீ? வாங்க, வந்து உட்கார் பின்னாடி. என்னது? லைட் பண்ண போற. உட்காரு, சேர்ல உட்காருப்பா, உட்காரு. ஆமாம், வசந்த கேளுண்ணா. உன் பேர் என்ன? தினேஷ்குமார். வெரி குட், சூப்பர். யார்? பிராங்க்லின் சார் அனுப்பினாரா? ரைட், உட்கார். அவர் நிற்கட்டும், அவரை இப்போ வர சொல்கிறேன். டேய் பிராங்க்லின், உள்ளவா வா, உள்ளங்க. நீ உட்கார், கவுனி. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவுனிங்க. யோசேப்புக்கு தெரியும், எங்கள் அப்பா அனுப்புகிறாரு, நான் போகிறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. எங்கே மேய்க்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பேட் கண்டிஷன் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போகும் இடம் இன்னதென்று அறியாம போறார் யோசேப்பு. இப்ப வெள்ளை வீட்டுக்கு போறதுக்கு வழி புஷ்பராஜுக்கு நல்லா தெரியும்.
ஏன்னா மாமியார் வீடு. இது வரைக்கும் எத்தனை முறை போயிட்டு வந்துருப்பேன் அந்த ரோட்டில்? நிறையா முறை. நான் குத்துமதிப்பாக சொல்கிறியா? எத்தனை முறை போயிருப்பேன்? ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி போனேன்னா அப்போ 3 நாளும் 7. ஒரு நாளைக்கு 7 முறை. அப்போ எத்தனை 1000 முறை போயிருப்பான்னு பார்த்துக்குங்க. அவனுக்கு இப்போ தண்ணிப்பட்ட பாடாகி போச்சு. வெள்ளவேட்டுக்கும் மணவாள் நகருக்கும் திருவள்ளூருக்கும். புரியுதா? ஆனால் புதுசாக போகிற ஒருத்தருக்கு எப்படி இருக்கும்? எப்போ வெள்ளவேடா அப்படித்தான் இருக்கும். என்ன ஜோசப்பு, தெளிவாயிட்டீங்களா? வெரி குட். இப்போ கொஞ்சம் மூஞ்சி நல்லா இருக்கு காலையில் பார்த்ததை விட. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதனால எங்க போறோம்னே தெரியாதுங்க யோசேப்புக்கு. என்ன பண்ணுவோம்னே தெரியாதுங்க. தலையில சும பயங்கரமான பாறை இருக்குதுங்க. எவனாவது வந்து அடிச்சு கூட இவனை கொன்னுட்டு அதை பறிச்சுட்டு போயிடலாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன். மோகன், உன் பைபிளுங்க இதில் உட்காந்து சசிக்கிட்டாங்க. என்னமோ கட்டில் வார்த்துட்டு என்ன விஷயம்? நல்லா சிரிப்போட கூட. என்ன சசி? அல்லேலூயா. எப்படித்தான் இந்த பாஸ்டர் பார்க்குறாரோ. நான் தான் சொல்கிறேன், மண்டை பூரா கண்ணு கத்த கொடுத்துருக்குறாரு. ஒருத்தர் சொன்னார் நம்ம சபையில், ஐயாவுக்கு தலையெல்லாம் கண்ணு அப்படின்னாரு. எப்படி? தலையெல்லாம் கண்ணு. அந்த கண்ணையும் குத்துறவே இருக்கான் பாருங்க. தலையெல்லாம் இருக்கிற கண்ணையும் குத்தி வேலை காட்டுறவனு இருக்கிறான். காலையில் சொன்ன பார்த்தீங்களா? சாணியா வாலில் தேய்ச்சி அடிக்கிற, மூஞ்சில் அடிக்கிறவன், கழுதை கடித்த மாதிரி கடிக்கிறவன், முட்டை வர்றவன் கொம்பை வச்சுக்கிட்டு, எல்லாமே இங்கே உள்ளதான் இருக்குது, வெளியே இல்லை, இங்கே தான். எல்லாத்துக்கும் மூக்கு நாங்கரை போட்டு தாடியில் சாத்தி உட்கார வச்சிருக்கார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம். இப்படி இருக்கும்போதே இப்படி இருக்கான்னா நாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வாழாக்காமல் தலையாக்குவாராக, நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்களாக. அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான்னு யோசித்து பாருங்க. பிரைஸலா. அதனால யோசேப்பு போன பாதை அவருக்கே தெரியாதுங்க. சில நேரங்களில் அப்பா நம்மளை அப்படித்தான் நடத்துவார். எங்கே போய் நம்ம முடிவோம், என்ன ஆகும், எப்படி இந்த பிரயாணம் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு தனியாக போகிறோம். 4 பேர் சேர்ந்து போனால் வேறு சசி, தோத்திரம், ஃப்ராங்க்லின், வக்கீல், மோகன்ராஜ், அவங்க குரூப் ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. செல்வகுமார், என்னடா, ஆமாம், எல்லாம் சேர்ந்து போன என்ன ஜாலின்றீங்க. அல்லேலூயா. ஆமாம். என்ன சசி, இப்போ கொஞ்ச நாள் அந்த ஜாலி இல்லாமல் போச்சு. எப்படியோ அந்த பார்சல் கண்டுபிடிச்சு அதுக்கு பறஞ்சு மாசத்தில் ஒரு முறை இப்படி போய் 7 ஸ்டார் ஹோட்டலில் போய் கறியா தின்னு போட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு போட்டு என்னென்னமோ நடந்துச்சு. கர்த்தர் ஒரு நாள் பிரசங்கத்தில் வச்சு வாங்கிட்டாரு. யார் என்று சொல்லலைங்க, ஆவியானவர் பேசினார். அல்லேலூயா. போன ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் கர்த்தர் ஒரு குடும்பத்துக்கு அக்யூரேட்டாக பேசிக்கிறாரு. அவங்க என்னென்ன பண்ணாங்களோ எல்லாமே இங்கே நடந்திருக்குது. யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம். சொன்னேன் பார்த்தீங்களா? என்ன சொன்னேன் போன வாரம்? கேத்ரின்
நல்லா தான் பாஸ்டர் பிரசங்கம். செல்வகுமார் என்ன சொன்னேன்? ஓ, இப்பதான் யோசிக்கிறானா? அதாவது புருஷனுக்கும் மனைவிக்கும் அன்பு அதிகமாச்சுன்னா அப்படி போட்டு மேலே படுத்துக்கிட்டு போவான் பைக்கில். சரியா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா தோளில் கை வைப்பாவ, இல்லாட்டி இடுப்பில் போட்டு கையை போட்டு வச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா நடுவில் குழந்தைய வச்சுட்டு இவன் பின்னாடி போயிடுவான். நல்லா கவனிங்க. சிலர் காரில் போகும்போது, காரில் டிரைவர் நான் ஓட்டிட்டு போகிறேன், தோத்துறோம், நான் அங்கே தான் உட்காந்து ஓட்ட முடியும். என்னை விட்டு தூரமாக போகிறது லெஃப்டில் உட்காந்துருக்க ஆள் தான். என் பக்கத்தில் ஒட்டி உட்காரலாம், ஜன்னல் ஓரமாக உட்காந்து எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திருப்பி கொண்டது போல சுவர்புறமாக திருப்பிக்கலாம். எங்க? அந்த கார் கண்ணாடியை பார்த்து. இப்போ யார் மேலே ஃபால்ட்டு? டிரைவர் மேலே ஃபால்ட்டா, உட்காந்துருக்க பேசஞ்சர் மேலே ஃபால்ட்டா? என்ன சொல்ல மாட்டீங்க? டிரைவர் ஒரு நாள் பின்னால் வந்து உட்கார முடியாது. அது பைக்கோ காரோ ஆட்டோவோ எதுவானாலும் சரி. அப்போ பின்னுக்கு போகிறதும் விலகி போகிறதும் யாரு? நீங்களே தெரிஞ்சுக்க. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா ஒரு மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மூட்டை சைடில் தொங்கிட்டு இருக்கோம். பைக்கில் சைடில் தொங்கிட்டு இருக்க மூட்டை திடீர்னு எங்கே வந்துடும்? புருஷனுக்கு பின்னால் வந்துடும், நந்தி மாதிரி. ஹலோ, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு காரணம் வண்டி ஓட்டுநர் கிடையாது, வண்டி நடத்துனர். Praise the Lord. அதனால ஆவியானவர் தற்சொரூபமா நம்ம சபையில அசைவாடி உலாவி கிரியை செய்து கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். எங்க போறோம்னே தெரியல யோசேப்புக்கு. எங்க போறோம்னே தெரியல. அதனாலதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 105ஆம் சங்கீதத்தில் அவரை குறித்து இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். 105வது சங்கீதம் 15லேருந்து படிங்க பார்ப்போம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஒரு கைதட்டு கொடுங்க பாப்பா, சந்தோஷமா. ஹலோ, என்ன பாருங்க ஏஞ்சல், எங்க உன் ஃப்ரெண்ட், எங்க உங்க மாமா பொண்ணுங்க வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருக்கலாம். டேய் டேனி, எங்கடா உன் தங்கச்சி? எந்த அத்தை வீட்டில்? அங்கே எங்கள் மாப்பிள்ளைக்கு பிள்ளை இருக்காண்ணா. எங்கடா உன் ஒய்ஃப் எங்கடா? காணாமல் போயிட்டாளா? சொல்கிறான். யா மரியான் பராபரனை எனக்கு தெரியாதுயா, ஒம்பே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அட்டென்ஷன்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, இல்லை ரொம்பவே இருக்குது பாஸ்டர். இடம் கொடுக்காதீங்க. சாமி, எங்கள் உங்கள் வீட்டில் 2 டிக்கெட்டை காணா. அவன் சொல்றான், எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது.
நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாதீங்க. Touch not mine anointed and do my prophets no harm. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாத, அவங்களுக்கு தீங்கு செய்யாத. அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பது யார? யாரங்க அபிஷேகம் பண்ணி வச்சுக்காரு? நாளை காலையில் சொல்லுங்க. யார் அபிஷேகம் பண்ணி வச்சுக்கிறாரு? ஊழியக்காரனை, மேய்ப்பனை, தகப்பனை. இந்த வசனத்தை தோத்திரம் அப்படியே காப்பாற்றின ஒரு பரிசுத்தவான் யார்? வெரி குட். கை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. பிசாசு பிடித்த சவுலை தேவன் தாவீது கையில 2 தடவை ஒப்பு கொடுத்தார். தாவீதோடு கூட இருக்கிற பராக்கிரமசாலிலாம் சொன்னாங்க, தாவீது ஒரே குத்தாம் தலையோட சேர்த்துட்டு, ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருங்க, பட்டயத்தை உருகி வச்சுக்கிட்டு. அவரை சுற்றி போர்ச்சியவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. விளங்குமா? காவல் காக்க வேண்டிய சேனை தூங்கி கொண்டிருக்குது. ஒரு முறை எடுத்துட்டீங்களா? இன்னொரு முறை இவர் 2 பாத்ரூம் போயிருக்காரு. யாரு? ஒரு கெபிக்குள்ள செம்ப வச்சுட்டு அவர் பாத்ரூம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப சொல்றானுங்க, ஒரே போடா போட்டு காலி பண்ணிடணும். எடுத்துட்டியாமா? எடுத்து வாசி. வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். மலஜலாதிக்க அப்படின்னா 2 பாத்ரூமுக்கு போனாரு. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த கெபியின் பக்கங்கள்ல உட்கார்ந்திருந்தாங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். நல்லா கவனிங்க. வசனம் எந்த அதிகாரம்? 1 சாமுவேல் 24. 1 சாமுவேல் சாப்டர் 24 24 3 வசனம். ரைட், வாசி. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். இதுதானே. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஹலோ என்ன பாருங்க. தாவீது அப்படியே அக்யூரட்டா நம்புற மாதிரி சொல்றாங்க. நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். அவர் சால்வை போட்டு உட்கார்ந்திருக்காரு. காலையில குளிர், வனாந்தரம், கெபி. அவருடைய சால்வையை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்ததாம். பாருங்க, ஐயோ, கர்த்தரால் அபிஷேகம் என்னுடைய சால்வையை நான் அறுத்துட்டனே, அடித்து கொண்டு வந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான்.
தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுங்க பாபா, சந்தோஷம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை என்ன செய்யாத, தொடாதப்பா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தேவ ஊழியக்காரருக்கு விரோதமா பேசாத. பேசாத. சவுலோட கர்த்தர் இல்ல. என்னைக்கு சவுலுக்குள்ள பொறாமை என்ன வந்துச்சோ, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சவுலுக்குள்ள பேய் எப்ப பூந்தது? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அபிஷேகம் பண்ணாரு. வேற இருதயத்தை பெற்றவர் தான். தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி தான் சவுல். ஆனா அவருக்குள்ள எப்ப பிசாசு பூந்துச்சு? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொல்லி இந்த பெண்கள் வாயை வச்சு சும்மா இருக்காம என்ன பண்ணாங்களாம்? அன்னைக்கு அவங்க தான் அதிகமா பாடி இருக்கிறாங்க, இப்பயும் அவங்க தான் நிறைய இருக்காங்க. பார்த்தீங்களா? ஹலோ, முறமுறையோ பண்ணாங்களாம். வாசியமாத அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், அது சும்மா இல்ல, டான்ஸ் பண்ணிட்டு. சவுல் கொன்றது 1000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது என்ன பாருங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஏய் உட்காரு, நோ நாட் அலவுட், சீட். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 டான்ஸ் பண்ணா யாருக்குத்தான் பின்ன எரிச்சல் வராது? ராஜா யாரு? சவுல். இவன் யாரு? ஒரு பொடிப்பைய ஆட்டு மேய்க்கிறவன். ஏய் என்ன வயிற்று தடை காட்டிட்டு இருக்க? உட்கார். இவருக்கு சாப்பாடு கொடுக்குற நேரம்லாம் சாப்பிட மாட்டாரு. இப்போ வந்து வயிறு பசிக்குதான், வயிற்றை தடவிட்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை சவுல் கேட்ட உடனே என்னாச்சுமா? அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. கவனிங்க, முதல்ல விசனம் வரும். என்ன வரும்? விசனம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. 1 சாமுவேல் 16 இருக்கப்பா ராஜா, 16 தானே, 18. 1 சாமுவேல் 18. சவுல் கொண்டது 1000, 10000 என்று சொல்லி ஆடி பாடி சொன்னார்களாம். இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. And Saul was very wroth and displeased him. படி. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து. மிகுந்த எரிச்சல். விசனம் வந்துச்சுன்னா அடுத்து என்ன வரும்? எரிச்சல். மிகுந்த எரிச்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகுந்த எரிச்சல்னா என்னன்னு நினைக்கிறீங்க? பொரிக்காஞ்சட்டி வைக்க வேண்டாம், ஸ்டவ் பற்ற வைக்க வேண்டாம், எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஃபயர் ஃபயர் ஃபயர். அதுதான் மிகுந்த எரிச்சல். பொசிக்கிடுவாங்க. வார்த்தையினால மனைவியை பொசுக்கிறது, வார்த்தையினால புருஷனை பொசுக்கிறது, வார்த்தையினால பாஸ்டரை பொசுக்கிறது, வார்த்தையினால அடுத்தவங்களை பொசுக்கிறது. இதுதாங்க மிகுந்த எரிச்சல். அடைந்து தாவீதுக்கு 10000, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய் மாகாரமாய் பார்த்தான். காய் மகாரமாய், மாகாரமாய் இல்லை,
அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியுமா? நல்லா கவனிங்க. காய்மகாரமாய் பார்த்தான். And Saul eyed David from that day and forward. வித்தியாசமான பார்வை. இவங்களேன் சாதாரணமாக பார்க்கறதுக்கும் எப்படி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இல்லை. என்ன ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரு, வித்தியாசமாக இருக்கிறாரு. எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல. என்ன சாம, நான் பரிதாபமாக முடிச்சிருக்கிற அறுக்க போகிற ஆட்டுக்குட்டி மாதிரி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்நேரம் முதல் கொண்டு அவ பார்வையே மாறி போச்சு. ஒருத்தன் பார்வையை வச்சு அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ஹலோ, ஒரு மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு நிப்பான் சில பேர். மேற்படியா மேலே ஏறிட்டான்னு அர்த்தம். மேற்படியானா யாரு? என்னம்மா ஏம்மா, என்ன ஆட்சியை பார்த்து அம்மாரை கை கட்டிட்டு இருக்க? பிரசங்கத்தை முடிச்சு சொல்றியா? ஆமாவா? ஹோம்ஒர்க் எழுதணுமா? ஹோம்ஒர்க் எழுதணுமா? ஞாயிற்றுக்கிழமை ஹோம்ஒர்க் எழுதி நான் கையே போயிடும். சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு ஹோம்ஒர்க்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு, ஏம்மா பாருமா நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன்லம்மா, என்னை வம்பு பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்காந்து அவர் தான் 10 மணிக்கு தான் முடிப்பார் எனக்கு தெரியுமே, ஏம்மா என்னை கூட்டிகிட்டு வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கிறான். பேசுனியா இல்லையா? ஆமாம் தானே? இந்த பார்த்துக்க, ஆவியானவர் இந்த சபையை நடத்துறாரு, ஜாக்கிரதை. எப்பமா போய் எழுத பாருமா, மணி 9 ஆயிடுச்சுமா அப்படின்னு காட்டுறான். ஏம்மா நேத்தெல்லாம் என்னம்மா பண்ண? அம்மாவுக்கு சமையல் பண்ணி கொடுத்தியமோ? நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த நாள் முதல் கொண்டு வித்தியாசமாயிடுச்சுங்க. தொடர்ந்து வாசி மாட்டாங்கன்னு. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிருச்சு. ஹலோ ஹலோ, என்ன பார்ப்பா, அடுத்தவங்க மேல நீ விசனப்பட்ட, அடுத்து எரிச்சல் வரும். எரிச்சல் வரும்போது பார்வை மாறும், மொழி மாறும், கண்மொழி மாறும், திருட்டு முடி வரும், திருட்டு முடி வரும். நல்லா கவனிங்க. அடுத்து அடுத்து பொல்லாத ஆவி வந்துடும், உள்ள பிசாசு வந்துடும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணுவித்தவர்கள் மேல நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து கவுனிங்க, அதை வாசிமா. பொல்லாதாவி இறங்கிருச்சு. சொல்லிக் கொண்டிருந்தார். வீட்டுக்குள்ள தீர்க்கதரிசனம் சொல்றாரு, நான் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறேன். எந்த ஆவியில? பொல்லாத ஆவியில, பிசாசினுடைய ஆவியில. பரிசுத்த ஆவி வந்தா தான் தீர்க்கதரிசனம் வரும்னு கிடையாது, பொல்லாத ஆவியும் வரும். நேற்று ராத்திரி நம்ம ஜெய்சிங் பிரதர், செங்காடு ஜெய்சிங் இருக்கார்ல, அவங்க தம்பி ஒய்ஃப் ஒரு 11 மணி இருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. 11 மணிக்கு ஃபோன் பண்ணிச்சு. என்னம்மான்னு கேட்டேன். அந்த அம்மா நம்பர்லேருந்தே எனக்கு போட்டுச்சு. அதுக்கு பிறகு 11க்கு மேலே இன்னும் ஒரு பையன் அவன் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சுன்னு போட்டான். உனக்கு போட்டான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு ஜாம் பண்ணியா தோத்துறோம். ஃபோன்லேயே கதறுது பாரு அந்த பேய், அந்த கதறிச்சு.
நீ காலில் சச்சு கூட்டிகிட்டு வரான்னு சொன்னேன், கூட்டிகிட்டு வரல, அவன் வரமாட்டான். ராத்திரியெல்லாம் தூக்கத்தை விட்டு போட்டு பேயை ஓட்டிட்டு தான் கிடந்தோம். என்ன பண்ணுறது? எப்படி வருது பேய்? அடுத்தவங்க மேலே விசனம், அடுத்தவங்க மேலே எரிச்சல், அடுத்தவங்கள ஒரு முறைக்கிறது, ஹை லுக். எஸ்தரமா நான் கண்ணு மூணுமா தெரியுது, தூரத்தில் போய் உட்காந்தா பாஸ்டர் தெரியாது நினச்சிட்டியா? அப்படியே சாஞ்சிக்கிட்டு ஆன்னு வாயை பொழந்து கிடக்குறேன். கவனிங்க, தோத்திரம். பேய் வந்துருச்சுங்க சவுலுக்குள்ள. அந்த அசுத்தாவியில் நிரம்பி தீர்க்கதரிசனம் சொன்னான். இன்னைக்கு நிறையா பேர், நல்லா கவனிங்க, அசுத்தாவியில் நிரம்பி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? இஷ்டத்துக்கு ஆபிரகாமை பற்றி குறைச்சி பேசுறது, தாவீதை பற்றி குறைச்சி பேசுறது. ஆமாம், ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பற்றி குறைச்சி பேசுறது. இவன் தான் பெரிய யோக்கிய மாதிரி, மற்றவெல்லாம் அயோக்கிய மாதிரி. நல்லா கவனிச்சுக்குங்க. அவனுக்குள்ள அசுத்த ஆவி நிரம்பி தான் பிரசவம் பண்றான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இவன் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருந்தான உள்ளே வீட்டுக்குள்ளேயே. எந்த ஆவியில? பரிசுத்த ஆவியில இல்ல, பொல்லாத ஆவி. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். கொண்டாப்பா. சவுல் அண்ட் டேவிட் இன்ஸ்ட்ருமெண்ட். கொண்டா. சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. இவர் கையில சுரமண்டலம், அவன் கையில ஈட்டி. நல்லா கவனிச்சுக்கங்கடா. அபிஷேகம் பெற்றவன் கையில கர்த்தரை துதிக்கும் துதி. பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து விசனப்பட்டு செயல்படுடைய கையில என்ன இருந்தது? ஈட்டி இருந்தது. நல்லா கவனிங்க. என் கையில் ஈட்டியை வச்சுக்கிட்டு நீ பயப்படாதன்னு சொன்னா எவன் ஏன் பயப்படாமல் இருப்பான்? என் அப்பன் இயேசு 2 கைகளும் 2 கால்களும் சிலுவையில் அறையப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இதுதாயா தெய்வீக தன்மை. கையில பட்டயத்தை வச்சுக்கிட்டு நீ பயப்படாத, எவன்டா பயப்படாம இருப்பான்? உன் கையில சவுல் வைத்திருந்த ஈட்டி இருக்குதா? தாவீது வைத்திருந்த சுரமண்டலம் இருக்கா? என்ன வச்சிருக்க நீ உன் கையில? What is your hand? தாவீதின் கையில் சுரமண்டலம். David played with his hand. Praise God. சவுலின் கையிலே ஈட்டி. And there was a javelin in Saul's hand. ஈட்டி. ஈட்டி. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எந்த துன்பத்திலையும் கர்த்தரத்தை மகிமைப்படுத்திட்டு இருப்பான். ஆவியானவர் விலகினவன் எப்ப பாரு அடுத்தவனை காலி பண்ண தாத்துட்டம் பெறுவான்.
உன் கையில் என்னப்பா இருக்கு? அம்மா என்ன இருக்கு? கையில் அருவாமனை இருக்கா? இல்லை கையில் வீச்சருவா இருக்கா? இல்லை கையில் வேல் இருக்கா? உன் கையில் ஈட்டி இருக்குதா? அவனும் தீர்க்கதரிசனம் தான் சொன்னான் உள்ள வீட்டுக்குள்ள. இவர் சுரமண்டலத்தை எடுத்து அழகா தேவனை துதிக்கிறார். ஈட்டி இருந்தது அவன் கையில. நல்லா கவனிச்சுக்கங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். ஈட்டி இருந்தது, அவர் கையில சுரமண்டலம் இருந்தது, தேவனை துதிக்கிற துதி இருந்தது. ஒரு வசனம் இருக்குதுங்க, சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டார்கள், தாவீதின் குடும்பத்தாரோ வர வர பலத்தார்கள். எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. வேற எங்க இருக்குது? கர்த்தரை துதிக்கிறவன் வர வர பலப்படுவான். துன்மார்க்கமான காரியத்தை செய்றவன் வர வர பலவீனப்படுவான். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் அதிகாரத்தை சொல்லி படியம்மா. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். தலைக்கு மேல ஒரு கை தட்டு கொடுங்க பாப்போம், சந்தோஷமா. நல்லா கவனிங்க. But David waxed stronger and stronger. பலத்தின் மேல் பலன். And the house of Saul waxed weaker and weaker. கர்த்தரை துதிக்கிறவங்க பலத்தின் மேல் பலமடைவார்கள். உங்களுக்கு பலத்தின் மேல பலம் வேணுமா? பலவீனத்துக்கு மேல பலவீனம் வேணுமா? என்ன வேணும்? என்னப்பா வேணும்? பலத்தின் மேல் பலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொறாமை என்ன? அடுத்தவங்களை விசனப்படுறது, அடுத்தவங்களை ஒரு மாதிரி முறைக்கிறது, அடுத்தவங்களை மேல தாறுமாறா பேசுறது, இல்லாத பொல்லாதலா பேசுறது. நீ வர வர பலவீனப்பட்டு போயிடுவ. ஏவன் என்ன பேசினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் கர்த்தரை இது முதல் கொண்டு துதிப்பேன், என் தேவனை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இப்படி திரும்புடா. எங்க திரும்பி உட்காந்து கிடக்குற? அவனை வாழை சோறு போட்டு ஓட்டிட்டு கிடக்கானா? புல்பின் பக்கமா சிலர் பலிபீடத்துக்கு பின்னால முதுக காட்டிக்கிட்டு தேவாலயத்தில் என்ன பண்ணானா? திராட்சைக்களையை தங்கள் நாசிக்கு நேராய் பிடித்தார்களாம். அந்த மாதிரி பின்னாடி திரும்பி உட்கார்ந்து கிடக்கான். நல்லா கவனிங்க. தோத்திரம். நீ பலப்படணும்னா, பலத்தின் மேல் பலம் அடையணும்னா ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இரு. நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவரப்பா, நீர் அற்புதரப்பா, நீர் அதிசயமானவரப்பா. அவரை உயர்த்திக்கிட்டே இரு, அவரை புகழ்ந்துக்கிட்டே இரு. பேர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்துக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. நான் எடுத்த டாபிக் யோசேப்பு. ஆவியானவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. Be careful. Be careful. ரொம்ப கவனமா இருக்கணுங்க.
உனக்குள்ள அடுத்தவங்க மேலே விசனை வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. அவன் துரோகமே பண்ணிட்டு போட்டோம். என்ன ஆக போகுது? உனக்கு ஒரு சேதமும் வராது. உன் தலையில் இருக்கிற ஒரு மயிராகிலும் சேதப்படாது. நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். பிராங்கி, அவனை கெடுக்காத. அடி உட்கார். அப்படி பிரசங்க கேட்கிறவனை கெடுத்துட்டு இருக்க நீ. நோண்டிக்கிட்டு நல்லா கவனிங்க. மேயிற மாட்டேன் நக்கிற மாட்டு மாதிரி கேட்காது. இங்கே வா, எலும்பு. நீங்க உட்காரு. டேனி பக்கத்தில் வந்து உட்காரு. எலும்பு வா. அப்படி டக்குனு எலும்பி வா. இங்கே உட்காரு டேனி பக்கத்தில். வெரி குட். ஒரு கை தட்டு கொடுங்க பாப்பா. சந்தோஷமா? அல்லேலூயா. என்ன கண்களோட பேசுறீங்க? பசிக்குன்னா ஒழுங்கா வீட்டில் சோறு கொடுத்து கொண்டு இருக்கணும். எவரு இப்போ சர்ச்சு முடியும் சாப்பாடு கொடுக்க சொல்றேன்னா பாஸ்டாண்டுனா? ஆமாம், கொஞ்சம் முன்னாடி வந்தால் இப்போ அவங்கள லேட்டாக தான் வந்தாங்க. நீ கீழே போய் அதை கொடுத்துருப்பாங்களே. கவனி. வெரி குட் பாய். இன்னைக்கு மத்தியானம் இல்லை, நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறேன். திடீர்னு ஓடி வந்தான் உள்ள வந்துட்டு, ஐயா நான் ஜெபம் பண்ணலையா, எனக்கு ஜெபம் பண்ணுங்கயான்னு சொல்லிட்டு என் சேர் பக்கத்தில் முட்டி போட்டு கை கூப்பி நேர்முட்டில் நின்னாட்டான். அன்னைக்கு மத்தியானம். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார்ப்பா. டேய் பிராங்கி, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். பசிக்கிற நேரத்தில் இதுதான் பூஸ்ட் கொடுக்குறேன். தோத்திரம். நல்லா கவனிங்க. வா, இந்தா முடியா வாடா எலும்பி. இந்தா குயிக்கவா. எந்த கேள்வாங்க நொட்டாங்க இப்பேல போ உட்காந்து குடி. பசி சரியா போச்சு. உட்கார் அங்கே அங்கேயே உட்கார். ஏய் இவன் அதுக்கு மேலே எனக்கு மேலே சூப்பரண்டாக இருப்பான். குடி அங்கேயே உட்கார். இப்போ அந்த அவளை போய் தேய்க்கிறதுக்கு அங்கே அனுப்புகிறான். குடிச்சிட்டு அமைதி உட்கார். கை தட்டுங்க பாப்பா. சந்தோஷமா? எப்படியெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பார்த்தியா? அல்லேலூயா. நல்லா கவனிக்க. நீ பலத்தின் மேல பலன் அடையணும்னா கர்த்தரை துதிச்சுட்டே இரு. பொறாமைக்கு மேல பொறாமை வந்துச்சு, உனக்கு டிபி வியாதி வந்து செத்தே போயிருவேன். ஜாக்கிரதை. பொறாமையோ வெனில் எலும்புருக்கி. சிலர் ஒரு நல்ல புடவை கட்டிட்டு வந்துட்டாங்கண்ணா, சிலர் பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்கும். ஒரு வாட்ச் ஒன்று புதுசாக கட்டிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடே அப்பா இவர் பார் தங்கம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, என்ன மாதிரி தங்க வாட்சி கட்டிட்டு இருப்பாரு. ஏன்னா அபிஷேகம் வல்லமையாக இறங்குது. பி கேர்ஃபுல். கவனமாக இருக்கணும். இந்த பொறாமையின் ஆவி வரவே கூடாது. ஒரு நாள் வரக்கூடாது. பொறாமை வந்திருக்குன்னா உனக்குள்ள யார் இருக்கான்னு அர்த்தம்? பிசாசு இருக்கான்னு அர்த்தம். அப்படி பிசாசு இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ? ஜெபம் பண்ணுவ, தீர்க்கதரிசனமும் சொல்லுவ. கர்த்தர் என் கூட பேசினாரு அப்படிப்ப. கர்த்தரா பேசினாரு, பிசாசு பேசினான். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்? 11:30 மணிக்கு அந்த அம்மா ஃபோன் பண்ணிச்சுங்க. செல்வராணி அந்த அம்மா பேர். அந்த வீடு பிரதிஷ்டை பண்ணும்போது என் கூட வந்தது யார்? டெம்போவில் போனோம். டெம்போவில் தானே போனோம். எத்தனை பேர் வந்தீங்க? ஒரு 14 பேர் என்னமோ போனோமே. கை வைத்துங்க பாப்பா. வந்தவங்களா? தோத்திரம். அப்போ கவுனிங்க, திடீர்னு அந்த அம்மாவை பார்த்தேங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொன்னார், அந்த அம்மா சீக்கிரமாக சாக போகுதுன்னாரு.
முகமெல்லாம் வீங்கி, கை கால்லாம் வீங்கி, பரிதாபமா இருக்குது. அவங்க ஒண்ணுமே சொல்லலை என்கிட்ட, அவங்க வீட்டார் யாருமே. இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்து பாருங்க. உடனே அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு நான் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கள அனுப்பி வச்சேன். பார்த்தா இன்டீரியராக ஃபுல்லாக அரிச்சிருச்சுங்க. கேன்சர் அரிச்சிருச்சு. கடைசிக்கு கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. ஒன்றுமே காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. காப்பாற்ற முடியாட்டாங்க. கர்த்தர் கிருபையினால ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடந்துச்சு. கர்த்தர் அந்த அம்மாவுக்கு சுகம் கொடுத்துட்டாரு. இப்போ அவங்களுக்கு அந்த கேன்சருக்குரிய தெரப்பி கொடுத்துருக்காங்க. என்ன தெரப்பினா அது? கீமோ த்ரூ த இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹீமோ கொடுக்கும்போது அந்த அம்மா ஃபுல்லாக பயங்கரமாக வாமிட்டிங் எடுக்குமா. நேற்று 11:30 மணிக்கு 2 நாளாக வாந்தி எடுக்குதான். ஒரு தண்ணி குடித்தா கூட வாந்தி, தண்ணி குடித்தா கூட. சாப்பிட முடியல வாந்தி, தூங்க முடியல வாந்தி. ஐயா எனக்கு என்ன பண்ணனே தெரியலையா, அப்படித்தான் பேசாது. ஓட அழுகுது. என்னமா பண்ணுதுன்னு கேட்டேன். இந்த மாதிரியா பச்சை தண்ணி குடிச்சா கூட வாந்தி வருதியா குடமா. ஒரு 3 நிமிஷம் பாரத்தோடு அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் வந்து புல்பீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. பொண்ணு, அவங்க பையன், அந்த அம்மா வந்து நீங்கள் ஜெபம் பண்ண அடுத்த செகண்டே அந்த வாந்தி நின்றுச்சியா. உடனே இம்மிடியட்டா 2 இட்லி சாப்பிட்டான் ஜெபம் பண்ண பிறகு. இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு வரும்போது குளிச்சுட்டு 2 இட்லி சாப்பிட்டுச்சான். இப்போ எந்த வாந்தி வரலையா. ஆண்டவர் பூர்ண சோத்தை கொடுத்துட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா சாட்சி சொல்லும். ஆவியானவர் இல்லைன்னா இந்த சபையை நடத்த முடியாதுங்க. நம்மளை ஓட்டிடுவானுங்க. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் ஸ்பிரிட்லாம் இங்கே இருக்குது. ஆமாம், ஆவியானவர் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுக்காத, பொறாமைக்கு இடம் கொடுக்காத. தோத்திரம். நான் அபிஷேகம் பண்ணினவரை தொடாமலும் என் தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். கர்த்தர் சித்தமானா அடுத்து யோசேப்பை பற்றி அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். போதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஆன்லைன் பிறர் ஆகக்கூடாது. என்ன சந்தோஷமாக பைபிளை முத்தம் கொடுத்துட்டு வைக்கிறத பாரு. எப்போ முடிச்சார்ப்பா எப்படியோ 9:26 அப்படின்னு சொல்லி ஒரு பைபிளை முத்தம் போ. என்ன ஆச்சரியம் பாருங்க. போடு, நேர்முழங்கால் போடு, எல்லாம் நேர்முட்டி போடுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சி விடுவேன். அதுதான் அபிஷேகம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குது. அல்லேலூயா. நேர்முட்டி போட்டு, அப்பா இந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, இந்த அபிஷேகம் தாங்கப்பா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த கிருபையை ஊற்றும்படி அர்ப்பணம் பண்ணலாமா, ஒப்பு கொடுக்கலாமா? அல்லேலூயா. ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையில் பலத்தின் மேலே பலன் அடையணும், பலத்தின் மேலே பலன் அடையணும். தோத்திரம். பொறாம ஆவி எங்களுக்குள்ள சாகடிக்கப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை எப்பொழுதும் உயர்த்தணும். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அபிஷேகம் பண்ணின தேவ ஊழியர்களுக்கு விரோதமா கைய காலை நீட்டப்படாது, வாயை நீட்டப்படாது. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லாம் அப்படியே இடது கையை நெஞ்சில் வச்சுட்டு வலது கையை அப்பாக்கு நேரம் உயர்த்துங்க. ஆவியானவரே அந்த கிருபையை தந்து தாங்கி நடத்துங்க. உங்கள் நாம மகிமைப்படுத்தப்படும். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றும்படி நல்லா ஒரு கைதட்டு கொடுத்து ஆவியில் நிரம்புக பார்ப்போம். நல்லா நல்லா அந்நிய பாஷை பேசி, ஓ ஹல்லேலூயா.
தூரபாலபா கபாலபரபா ஷபலபரபலபரபா. சத்தம் போதாது, சத்தம் போதாது. ஆமே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். Glory to God. அப்படிப்பட்ட கிருபையை தந்து தாங்கி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் எழுப்பிப்போம். பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே என்ற பாடலில் உன்னோட சனங்களை பாடும்போது கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். டக்குன்னு ஹல்லேலூயா. பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடோ இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடோ இன்னலே. அலையலையாய் துன்பம் சோர்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில். அலையலையாய் துன்பம் சோர்ந்து நிலை கலங்கி அலைகளை தடுத்து நடுவழி விடுத்து. அலைகளை தடுத்து ஓ கடத்தியே சென்ற கர்த்தரே, கடத்தியே சென்ற கர்த்தரே. பாடுவே பறந்தோடு என்னலே என்று மாறோ எங்கள் துயர என்று பலமோ. ஓ என்று மாறோ எங்கள் துயர என்று பலமோ. மாறாவின் கசப்பை மதுரமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமாக்கி மகிழ்வித்த மகிழ்வனையே, மகிழ்வித்த மகிழ்வனையே. பாடுவே பரவசமாகுவே பறந்தோடோ என்னலே. பாடுவே பரவசமாகுவே என்னலே. எண்ணிறந்த எண்ணிறந்த எதிர்ப்பினோடு எல்லாம் சென்று தாக்கையில். எண்ணிறந்த துன்பப் பெருக்கிலோ இன்னும் காட்டி, துன்பப் பெருக்கிலோ இன்னும் காட்டி இலக்கிதமீ தவறே. ஓ இலக்கிதமீ தவறே. பாடுவே பரவசமாகுவே பறந்தோடோ என்னலே. பாடலேற்று பரவசமாகுவே பறந்தோடோ என்னலே. பாடுவே பரவசமாகுவே பறந்தோடோ இன்னலே. நல்ல கைகளை தட்டி ஒரு ராபாக்கபா கொயர் பிள்ளைகள் கர்த்தருக்கு காணிக்க படைச்சவங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்ல பெரும்பலக்கத்தோடு ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு ஆனந்த சத்தத்தோடு ஓ தேவனை துதி, தேவனை உயர்த்து, தேவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் நடத்திய தயவுக்காக கரங்களை தட்டி நம்முடைய திரியக தேவனுக்கு, யூத ராஜ சிங்கத்துக்கு எல்லாம் மகிமை செலுத்துவோம். தேங்க்யூ லார்ட். பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும்.
நான் அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாமலும் என் தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்ற வார்த்தையை இன்றைக்கு ரூபகாரப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். நேரடியாக எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். 2 கையை உயர்த்தி பரிசுத்தவான் தாவீதை போல நாங்க தோத்திரம் இந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்து மேன்மைப்படுத்தப்பட உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ரொம்ப ரொம்ப கவனமா அபிஷேகம் பண்ணியவர்களை தொடாதபடிக்கு, அவர்களுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு, அவர்களுக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு தாவீதையாவை போல சுரமண்டலத்தை எடுத்து கர்த்தரை துதிக்கும் அபிஷேகத்தினால் பிள்ளைகளை நிரப்பிடுங்கப்பா. கைகளை தட்டி ஆமென். அந்த உன்னத அபிஷேகத்தால் நிரப்பும். சத்துருவுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதபடி விலக்கி காத்துக்கொள். உங்க மகிமையான வருகைக்கு என்று ஆயத்தமாக்கும். நீங்க பிறகு நாங்கள் சிறுக பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நடப்பித்த எல்லா கிரியைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். உடைய மகிமையான வருகைக்கு என்று ஆயத்தமாக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. கை கூப்பி கண்ண மூடி சத்தமா சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இடதை நெஞ்சில் வைங்க, வலதுகை தலைமையில் வைங்க. கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். ஆமே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. God bless you. ஆமேன், ஆமேன். அதிகாலை 5:30 மணிக்கு அதிகாலை ஜெபத்துக்கு வாங்க. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.